கல்வி உலக வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பெறவும் கல்வியினுடைய விரிவாக்கம் அவசியம் என்பது தேவையை அறிந்த காரணத்தினால் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நூலகம் அவசியம் தேவை என்று அவர் கருதினார்கள். நூலகத்தோடு இன்றைக்கு டிஜிட்டல் நூலகமும் அதை உணர்ந்து எங்கள் தலைவர் திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலே நூலகம், கடலூரில் நம்முடைய சமூக காவலர் அஞ்சலை அம்மாள் பெயரிலே நூலகம், சேலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலே நூலகம், நெல்லையில காகிதமில்ல பெயரிலே நூலகம், கோவையை பொறுத்த மட்டில் தந்தை பெரியார் நூலகம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கிற தருவாயில் அது இருந்தது. நான் கூட திறந்துவிட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டேன். அப்பொழுது தலைமை பொறியாளராக இருந்தவர், தலைமை செயலாளராக இருந்தவர், ஆட்சி நாம தான் வரப்போகிறது, நாம் திறந்து விடலாமே என்ற ஒரு நம்பிக்கை விட்டார். மக்கள் மீது வைத்திருந்த பாசம் இப்படிதான் நாங்களும் கருதினோம். ஆனால் அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு 5% கட்டடம் நிலுவையில் இருந்தது. கோயம்புத்தூரில் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சென்று அந்த நூலகத்தை எல்லாம் கண்டுகளித்து ஆய்வு செய்து அதற்கு பின்னால் கூட பேட்டி கொடுத்திருந்தார். நான் கூட பத்திரிகையில் நான் பார்த்தேன். நான் கேட்க விரும்புவது, இந்த 3 மாத காலமாகிறது கொள்கைத் தலைவர் என்று நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட இந்த நிலையில இந்த 3 மாதம் அது இன்றும் திறக்காமல் இருப்பது என்பதை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஆக இந்த நூலகம் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கிடப்பிலே கிடக்கிறது என்பதையும் நினைவூட்டி, அதோடு மட்டுமல்ல எங்கள் தலைவர் அவர்கள் கேரளாவிலே ஆறுக்குட்டி என்ற ஒரு இடம் உண்டு. அது வைக்கத்திற்கு போராட்டத்திற்கு போன்ற நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சிறை இருந்த இடம் அந்த ஆறுக்குட்டி என்பது. அந்த ஆறுக்குட்டியில அன்றைய முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் இடத்திலே கேட்டு அந்த ஆறுக்குட்டியில ஒரு நினைவு சிறைச்சாலை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். நானே நேரடியாக சென்ற கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பார்த்தேன். அந்த 70 சென்ட் இடத்தை அவர்கள் தானமாக நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள். அதில் ஒரு சிறை அமைக்க வேண்டும் என்பதற்காக 3.9 கோடி பணம் எங்கள் அண்ணன் ஒதுக்கி தந்தார்கள். நானே கேரளாவுடைய சுற்றுலாத்துறை அமைத்து கொண்டு அடிகோல் விழாவுடன் நடத்தினோம். அது என்னவோ தெரியவில்லை, பெரியாரை பற்றி பெருமையாக பேசுகிற நீங்கள் இந்த 3 ஆண்டு காலம் என்னென்ன கிடப்பிலே போட்டு விட்டீர்கள். எனவே அதையும் இந்த நேரத்தில் 3 மாத காலமாக அது கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதிலில் அதனுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள. என்று சொன்னால் தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அது உங்களுக்கு நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் ஆட்சியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது எங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், நிரம்ப பற்றுண்டு. நிரம்ப பற்று இருக்கிற காரணத்தினால் தான் இன்றைக்கு திருச்சியில் கூட நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதில் இன்றைக்கு ஒரு நூலகத்தை இன்றைக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்ற சொன்னால், காமராஜருக்கு என்று எங்களுக்கு ஒன்றும் திடீரென ஒன்றும் பாசம் வந்து விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 1961 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைக்கு சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு அண்ணாவை பார்த்து அன்றைக்கு இருந்த மேயர் அண்ணாவை பார்த்து உங்களுக்கு சிலை வைக்க வேண்டும், சென்னை மாநகராட்சியை சிலை வைப்பதற்கு மேயருக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுது அண்ணா சொன்னாராம், இல்லை இல்லை, எனக்கு சிலை முக்கியமல்ல, சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர் நம்மவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு நீங்கள் சிலை வைங்க என்று அண்ணா அவர்கள் அப்படித்தான் குறிப்பிட்டாராம். ஆனால் அன்றைக்கு 1961 சென்னையில மாநகராட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் அவர்கள் ஜிம்கானா கணப்பு என்று சொல்லப்படுகிற அன்றைய மவுண்ட் ரோடு இன்றைக்கு இருக்கிற அண்ணா சாலையில் இன்றைக்கு காமராஜர் சிலையை அதை அங்கே நிறுவி அன்றைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த சிலையை திறந்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, 13/4/1955 தான் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் ராஜாஜி தான் இருந்தார். அந்த இருவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தால் ராஜாஜி அவர்கள் ராஜினாமா செய்தார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் 6 மாத காலத்தில் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொன்னா அன்றைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கு அது வேலூர் மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர், என்னுடைய ஊர் இருந்தது. அதற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர்
நான் பிறந்தது திருச்சி மாவட்டம் திருவம்பூர் BHL பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. பேசுங்க. தம்பட்டம் என்பது அன்பார்லிமெண்ட், நம்ம சுய புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும். இப்படித்தான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. பேசுங்க. வேறொன்றுமல்ல. சரி, எனக்கு கிடைத்த தகவலை நான் சொன்னேன். ஒரு பெருமைப்படுத்துவதற்காக வடார்காடு மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் கேவிக்குப்பம் தொகுதியிலே தொண்டான் துளசி என்கிற அவருடைய தந்தை ராஜேந்தர் ரெட்டியார் அவர்கள் எனக்கு கிடைத்த தகவலை வைத்து சொன்னேன். அது இல்லை என்று மறுத்தால் அதை பற்றி எனக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பக்கத்தில் தான் குடியாத்தம் என்கிற ஒரு தொகுதி இருக்கிறது. அந்த குடியாத்தம் தொகுதியில் தான் பெருந்தலைவரை அங்கே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஏன்னா எம்எல்ஏ ஆனதான் MP முதலமைச்சராக இருக்க முடியும் 6 மாசத்துல. அப்படிப்பட்ட நிலையில குடியாத்தத்தில் அவர் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அண்ணாவுடைய பெருந்தன்மை பாருங்கள், திராவிட முன்னேற்ற நிறுவன தலைவருடைய பெருந்தன்மை பாருங்கள். அண்ணா சொல்லுகிறார், பெருந்தலைவர் காமராஜர், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நிற்கிறார், அவர் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, ஒரு கட்டளை தீட்டுகிறார். குணாலா குலக்குழந்தை வருக வருக என்று எழுதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உடைத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அது வரலாறு. அதோடு மட்டுமல்ல, 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. 68 அண்ணாவுடைய தலைமையில் அன்றைக்கு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு போகிறார். அங்கு சென்று நீங்கள் தான் அந்த மாநாட்டிலே வரவேற்புரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அவர் வரவேற்பு நிகழ்த்தி அந்த மாநாட்டுக்கு பெருமை சேர்த்த வரலாறு உண்டு. 1975 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்கள் அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர் கேள்விப்பட்ட உடனே திருமலை நாயக்கர் தெருவுக்கு சென்று அவரே கிட்டிருந்து இரவு அன்றைக்கு மழை, அந்த மழையை கூட பாராமல் அவரே நேரடியாக சென்று அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இந்த ராஜாராம் நாயுடு அழைத்துக் கொண்டு இடத்தை தேர்வு செய்து பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த மறைவை அரசு மரியாதையுடன் பெருந்தலைவர் காமராஜருக்கு அரசு மரியாதையுடன் வைத்ததோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் கட்டிய தலைவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், கடற்கரையில் அனுமதியே கிடையாது என்று சொல்லிவிட்ட நேரத்தில் அண்ணன் கலைஞர் அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை அணுகி இடத்தை பெற்று 1999 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு குமரமலையில் அவருக்கு மணிமண்டபம் கட்டிய தந்தரும் அண்ணன் கலைஞர் தான். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று தனி சட்டத்தை உருவாக்கி அன்றைய பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அவைகள்லாம் வைக்க வேண்டும் என்று பெருமை சேர்த்தவர் கலைஞர் அவர்களாம். ஆக அவர் மீது எங்களுக்கு இவ்வளவு பற்றுண்டு, பாசம் உண்டு, மரியாதை உண்டு, அதில் ஒன்று மாற்றம் அல்ல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.